இங்கே ஒரு சின்ன பையன் தண்ணிக்குள்ளேருந்து ஒரு பவர்ஃபுல்லான முட்டையை வெளியே எடுத்துட்டு வந்து உடைக்கிறான். சடனாக அங்கிருந்து எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுது. இவங்க 3 பேர்த்த தவிர. அப்படியே சிட்டிக்குள்ள வந்து பார்த்தா இங்கேயும் போற வர வண்டி காரு எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி கிடக்கிறத பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட் போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹோட்டலில் போய் எல்லாம் நல்லா சாப்பிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படி நடக்கிறத பத்தி எல்லாம் அந்த சின்ன பையன் ஒரு புக்ல படிச்சுட்டே தூங்கிடுறான். அடுத்த நாள் மார்னிங் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் உட்கார்ந்த மாதிரியே ஃப்ரீஸ் ஆகியிருக்கான். அது யாருன்னா இவனோட ஸ்கூல்ல இவனுக்கு சுத்தமா பிடிக்காத ஒருத்தன். அதனால அவனை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு குழிக்குள்ள வச்சு புதைச்சிடுறான். அப்படியே கட் பண்ணா இவங்க 3 பேருக்கு 22-23 வயசு ஆயிடுது. 10 வருஷத்துக்கு மேல இவங்க எல்லாமே தனியா தான் இருக்காங்க. இவங்க 3 பேரும் ரொம்ப நாளா இப்படியே இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்க மாட்டேங்குது. மறுபடியும் அந்த முட்டையை பத்தி படிச்சு அது எங்க இருக்குன்னு தேடி போறாங்க. ஆனா அங்க அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சடனா இவன் வானத்துல ஒரு அரை நிலா கவனிக்கிறான். அது என்னன்னா அந்த புக்ல போட்ட மாதிரி அந்த நிலா மறையறதுக்குள்ள அந்த பவர்ஃபுல் முட்டையை கண்டுபிடிச்சு உடைச்சாதான் அந்த நார்மல் உலகமா மாறும். கடைசியா அவன் பண்ண பெரிய தப்பை ரியலைஸ் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் அந்த முட்டை எடுத்து அதே தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். இவன் தண்ணிக்குள்ள குதிச்சு அடுத்த செகண்ட் இவன் பாடி ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கடலோரமா ஒதுங்குறான். பார்த்தா எல்லாமே ஆக்டிவா இருக்கு. எழுந்து பாக்குறான், வானத்துல பறவையெல்லாம் பறக்குது, காத்து அடிக்குது. இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரான். ஆனா இவனோட அவங்க அம்மாவுக்கு இவன் அடையாளமே தெரியாது. ஏன்னா ஃப்ரீஸ் ஆன அந்த காலத்துல இருந்து தான் எல்லாருமே இப்ப நார்மலா இருப்பாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் வயசாயிருக்கும். அதனால யாருக்குமே தெரியாது.